ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய், தேங்காய் எண்ணெய். இது வந்து ஒரு எல்லா விதமான மூலிகையும் கலந்து செய்யக்கூடிய ஒரு எண்ணெய். எனக்கு ரொம்ப ஹேர் க்ரோத் கம்மியாக இருந்தப்போ இந்த எண்ணெய் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப முடி எனக்கு ரொம்ப மெலிசா அண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ இந்த எண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கேன். இதில் என்னென்ன நான் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து செம்பருத்தி. இது காய வச்சு எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கத்தாழை எடுத்துக்கலாம். இது ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளுக்கு ஒரு 2 இது லீஃப் இருந்தால் போதும். நான் 3 கொடுத்து விட்ருக்காங்க, நான் 2 மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான வேப்பிலை. ஓகேங்களா, வேப்பிலை வந்து எப்படின்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு கையளவு இருந்தால் போதும். நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகலாம் நம்மளுக்கு தேவையில்லை. அது ரொம்ப ரொம்ப நல்லது, ஆன்டிபாக்டீரியல். அடுத்து பார்த்திங்கன்னா மருதாணி நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கையில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, அதை கண்டுக்காதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை வந்து ஒரு கையளவுக்கு இருந்தால் போதும். நல்ல இலையாக பார்த்து ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க. எங்கள் அம்மா ஒரு பேக்கெட் ரொம்ப கொடுத்து விட்ருக்காங்க, அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி. நம்ம ஒயிட் கரிசலாங்கண்ணி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். ஆனால் வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைக்கல, அதனால் மஞ்சள் கரிசலாங்கண்ணி எங்கள் அம்மா பறித்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லது தான், அதே மாதிரி பெனிஃபிட் இதுலேயும் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நம்ம மோஸ்ட்லி குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் ஒரு கைப்பிடி எடுத்து சுட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த மிக்ஸி ஜார், ஒரு நல்ல க்ளீனான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஜார் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி எதனா இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெய் காய்ச்சி வைக்கும்போது அப்புறம் கெட்டு போயிடும். ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம அந்த செம்பருத்தி இலை காஞ்சது இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். அடுத்து வெந்தயமும் அப்புறம் வந்து கருஞ்சீரகம் 2த்தையும் வந்து சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணலான்னா அரைச்சி நம்ம ஒரு பொடியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பொடியாக்கிட்டேன். இப்போ இதில் வந்து வெந்தயமும் கருஞ்சீரகமும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் இருக்கும், 2மே ஈக்குவலாக எடுத்துருக்கேன். அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம எண்ணெய் அது இது பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா உருவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுலேயும் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேப்பிலை சேர்க்க போகிறோம். வேப்பிலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து செம்பருத்தி இலை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இருக்கும், அது சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம், அதாவது நம்மளுக்கு மருதாணி எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு நரமுடி அதெல்லாம் இருக்குது, இல்லை நம்மளுக்கு வந்து முடி சம்பட்டையாக இருக்குன்னா அது ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஒன்றுன்னு சொல்லலாம், அதுதான் வந்து என்னென்னா கரிசலாங்கண்ணி. ஓகேங்களா. அப்புறம் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய கத்தாழை நல்லா கழுவிட்டு அந்த முள்ளெலாம் எடுத்துகிட்டு 2 கத்தாழை லீஃபை வந்து நல்லா நான் கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து நம்ம தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதை ஊற்றியே கொஞ்சம் நல்லா வந்து குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு அரைச்சிடணும். அடுத்து வந்து ஒரு இரும்பு சட்டி இருந்தால் ரொம்ப நல்லது. என்கிட்ட இரும்பு சட்டி இல்லை, ஸ்டீல் தான் இருக்குது. அதிலே வந்து அம்மா கொடுத்து விட்ட செக்கு எண்ணெய். ஓகேங்களா, ஒரு 3/4 லிட்டர் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த செக்கு எண்ணெய் வந்து நான் அப்படியே அதில் ஊற்றிட்டு செக்கெண்ணெய் வந்து நல்லா நம்மளுக்கு காயணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இதாகும். இந்த டைமில் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி நம்மளுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து அந்த பபுள்ஸ்லாம் வருது பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். மொத்தத்தையும் சேர்த்துட்டேன். நான் அதை அரைச்சது எல்லாத்தையுமே வந்து போட்டேன் அதில். பாருங்கள், இப்போ வந்து நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி ஒயிட் கலரில் பபுள்ஸாக வந்து ஃபுல்லாக வரும். அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே ரொம்பிருச்சு, அந்தளவுக்கு பபுள்ஸ் வந்துச்சு. அப்புறம் அந்த பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்கணும். ஒரு 1/2 hour கொதிச்சா தான் அந்த பபுள்ஸ்லாம் ஃபுல்லாகவே அடங்கும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு ஃபுல்லாக கொதிச்சிட்டே இருக்கணும். ஓகேங்களா. அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு பாதி கொதிக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கேஸ்ட்ராயில் வந்து சேர்த்துக்க போகிறோம். கேஸ்ட்ராயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இந்த தான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். நல்லா சேர்த்துட்டு
நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃபுல்லாக கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த பபுள்ஸ்லாம் அடங்கி அதுவே வந்து ஒரு ஒரு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியும் எண்ணெயை பார்த்தாலே. அந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை என்ன பண்ணோன்னா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் அப்படியே விட்ருங்க, எதுவும் தொட வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த எண்ணெய் வந்து இப்போ நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு இதில் வச்சுருக்கேன். இது ஏர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணுது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து யூஸ் ஆச்சு. கண்டிப்பாக இந்த எண்ணெய் நீங்களும் வந்து வீட்டில் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் வந்து இது ரொம்ப நேரம் தலையில் வைக்காமல் ஒரு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் குளிக்கிறது, இல்லை நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு காலைல கூட நீங்கள் ஏர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு டிப்ஸாக வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எதனா நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இல்லை எதனா கமெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். அதை நான் மாற்றிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.